வெல்கம் டு மை சேனல் திரள். இந்த சாரியை ப்ரீப்ளீட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ப்ரீப்ளீட்டிங்னா என்னங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம சாரியை ரெடி டு வியராக மாற்றுறது தான் ப்ரீப்ளீட்டிங். ப்ரீப்ளீட்டிங் எப்படி பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சாரி நல்லா நீட்டாக இருக்காங்கிறது தான். கொஞ்சம் கசங்கின மாதிரி இருந்தாலும் நம்ம அயர்ன் பண்ணிக்கிறது பெட்டர். ரெண்டாவது விஷயம் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் ப்ரீப்ளீட் பண்ணி சாரீ கட்டினாலும் அது நல்லா ஃபிட்டாக இருக்காது. மூணாவது விஷயம் சேஃப்டி பின்ஸ். அவங்க தான் இங்கே குயின் ஆஃப் தி ஷோ. இப்போ நான் பல்லு போர்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். பல்லுவோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா ப்ளீட்ஸும் சின்னதாக எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். பல்லு போர்ஷன் ஃபுல்லாக நல்லா அரேஞ்ச் பண்ணி சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு. செஸ்ட் ப்ளீட்டும் கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். செஸ்ட் ப்ளீட்டுக்கு ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வைக்கும்போது நமக்கு சைடில் விலகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எல்லா ப்ளீட்ஸையும் கரெக்டாக கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ண போகிறோம். இதை ஏன் நம்ம மறுபடியும் அயன் பண்ணுறோன்னா, நம்ம பேக் சைடில் இந்த மடிப்பெல்லாம் நல்லா தூக்கிட்டு இல்லாமல் நல்லா கரெக்டாக பாடியில் ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான். எல்லா ஃபோல்டுக்கும் இடையில் இருக்கிற கேப் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நீட்டான லுக் கிடைக்கும். இந்த சாரியில் நிறைய ப்ளீட்ஸ் நான் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். அயன் பண்ணியும் எடுத்துக்கிறேன். அயன் பண்ணும்போது பார்த்து அயன் பண்ணுங்கள். நமக்கு ஹீட் லெவல் கரெக்டாக இருக்கணும். அடுத்து சென்டர் போர்ஷன் பண்ணலாம். இந்த சாரீக்கு நான் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் தான் செட் பண்ண போகிறேன். சென்டர் ப்ளீட்க்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக நல்லா அயன் பண்ணிக்கலாம். பார்டர் போர்ஷன்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும்போது நிற்கும். நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் நம்ம திருப்பி போட்டு அயன் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி அயன் பண்ணும்போது நமக்கு ப்ளீட்ஸ் எடுத்து கரெக்டாக அப்டே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறேன். சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 6 to 7 ப்ளீட்ஸ் வர மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டேபிள் மேலே போட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் நம்ம பின் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே முதல்ல அரேஞ்ச் பண்ணிடணும். ஒவ்வொரு ப்ளீட்டாக அழகாக பொறுமையாக எடுத்து வெளியே விட்டு லைனாக அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த ப்ளீட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது நமக்கு கீழே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து ஒரு 5 to 10 inches கேப்பில் இன்னொரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணணும். அந்த மேலே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் லைனாக அரேஞ்ச் பண்ணி இன்னொரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் தான் செட் பண்ண போகிறோம். மேலே இருக்க போர்ஷன் வரைக்கும் லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸில் நான் எதுவும் ஸ்ப்ரே பண்ணாமல் கையிலே தான் செட் பண்ணுறேன். இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி அயன் பண்ணோம் இல்லையா, ஸோ நமக்கு சாரீ நல்லா கிறிஸ்பியாக நிற்கும். இதுதான் அந்த ஃப்ளஃபி ப்ளீட்டோட லுக். நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ண சாரீ அழகாக ட்ரேப்பும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அதோட ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். சென்டர் ப்ளீட்ஸில் ஒரு 7 to 8 இருக்கணும் மினிமம். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு சைடில் ஃப்ரண்ட்டில் மேலே அங்கெல்லாம் மட்டும் அயன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு போகலாம். உங்களுக்கும் சாரியை ப்ரீ ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எந்த ஏஜ் குரூப்புக்குனாலும் நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ண முடியும். உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நாங்களே உங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்கும். டபுள் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், லெஹங்கா டைப் ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணி உங்களோட சாரீஸை ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சாரீ லவ்வர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட சாரீஸை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.